நம்ம மதுரையில் இருக்கிறோம். இந்த மதுரையில் வந்து சாப்பிடணும்னு பார்த்தா 1000 ஹோட்டல் இருக்குது. சில ஹோட்டல்லாம் இன்டீரியரில் இருக்கும். ஹரிஷ் மெஸ்ஸை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டப்போ ரொம்ப பசி உணர்வு வந்துருச்சு. ஹரிஷ் மெஸ்ஸு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா சின்ன குளத்தில் காமராஜ் செகண்ட் ஷிப்பில் இருக்குது. வாங்க சாப்பிட போவோம். நெய் மீன் குழம்பு சார். நெய் மீன் குழம்பு. இது மட்டன் சுக்கா. இது மட்டன் பிரியாணி. இது நெய் மீன் ரோஸ்ட்டு. இது மண்பானையில் தான் செய்கிறோம். மண்பானையில் நெய் மீன் குழம்பு டிஷ்ஷு. இது நாட்டுக்கோழி குழம்பு, அதாவது நாட்டுக்கோழி சார். இது வந்து நண்டு கிரேவி. நண்டு கிரேவி. இது வந்து செட்டிநாடு சிக்கன். இது ஈரல், ஆட்டு ஈரல் வந்து இது வந்து எப்படின்னா ஒரு உரப்பு இல்லாமல் ஒரு கிரேவியாக இருக்கும். குழந்தைகள் கூட கொடுக்கலாம். அதனால் ஒரு ஆட்டு ஈரல். இது வந்து பெப்பர் சிக்கன். மிளகு பொடி போட்டு அது வந்து ஒரு பெப்பர் சிக்கன். இது கொஞ்சம் உரப்பாக இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நெய் மீன் குழம்பு. இப்போ நம்ம வந்து ஹரிஷ் மெஸ்ஸில் இருக்கிறோம். அவங்க சொன்னாங்க நெய் மீன் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறையா டிஷ்ஷஸ் சொன்னாங்க. சரி, ஃபஸ்ட்டு நெய் மீன் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் சொன்னாங்க. சரி, ரைட்டு, ஓகே, நெய் மீன் கொண்டு வாங்கன்னு சொன்னோம். சான்ஸே இல்லைங்க, செம்மையாக இருக்கு. அடுத்து குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறோம். உண்மையிலே சொல்கிறாங்க. அதாவது இது எப்படின்னாக்கா அந்த மசாலாவோட அந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சான்ஸே இல்லை. இப்போ அடுத்து நான் சொன்ன நாட்டுக்கோழி குழம்புன்னு பாருங்கள். இந்த நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா அந்த கறியை பாருங்களேன், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கறி. செம்மையாக இருக்குங்க கறி. வீட்டில் எப்படி சமைப்பாங்களோ அதே ஸ்டைலில் சமைச்சிருக்காங்க. கரெக்டாக எல்லாமே லெவல் எல்லாமே. அதாவது எப்படின்னாக்கா இந்த ஆயிலாக இருக்கட்டும், ஒரு சில ஹோட்டல்லாம் சாப்பிடும்போது ஆயிலாக ஒரு மாதிரி இருக்கும். பட் இந்த ஹோட்டல் ஆயில் பக்காவாக இருக்கும். இந்த ஹரிஷ் மெஸ்ஸில் வீட்டு முறைய சமையல்னு போட்டு உள்ளே போகிறோம். அதுக்கு வந்து எந்த விதமான மாற்று கருத்தே இல்லை. இப்போ நம்ம ஹரிஷ் ஹோட்டலில் தான் இருக்கோம். அவங்கள்ட்ட என்ன இந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அதெல்லாம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கோம். வாங்க. அதாவது ஹோட்டல் ஆரம்பித்தது எங்கள் தாயார் அம்மா, அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க. முதல்ல வந்து சின்னதாக வீட்டு லெவலில் அம்மா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணோம். அப்புறம் எங்கள் அக்கா, ஒய்ஃபு எல்லோரும் சேர்ந்து பண்ணி லேடிஸாக தான் சமைச்சு பண்ணாங்க. நல்லா போயிட்டு இருந்துச்சு. வெஜிடேரியன் நல்லா பண்ணோம். வெஜிடேரியனில் வந்து எப்படின்னா வாழைப்பூ வடை, வாழைத்தண்டு கூட்டு, இது வாழைப்பூ பொரியல், வாழைப்பூ குழம்பு, இப்படி 5 ஐட்டம் அதில் வாழைப்பூலே பண்ணோம். மக்களுக்கு வந்து இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஆஃபீஷியல் ஏரியா. அவங்க ஒரு சாப்பாடு மட்டும் கொண்டு வருவாங்க, சாதம் மட்டும் கொண்டு வருவாங்க. மித்த டிஷ்ஷெல்லாம் இங்கே வந்து வாங்கிக்குருவாங்க. இந்த மாதிரி சைடிஷ்ஷு, சாம்பார், ரசம், இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் இது பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது கஸ்டமர்ஸ் என்ன பண்ணாங்க, நான்வெஜ் கொஞ்சம் ஃபேமிலியாக இருக்கனால நான்வெஜ் பண்ணி கொடுங்க அப்படின்னு. இப்போ அம்மா கைப்பக்குவத்தில் வந்து நான்வெஜ் பண்ணும்போது மீன் வந்து ஸ்பெஷலாக பண்ணோம்.
மீன் வந்து அம்மா வந்து இது மாதிரி மண்கலயத்தில் பண்ணி அது பண்ணுறப்போ கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இப்போ எல்லாருமே மீன் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோலியாக நான்வெஜ் போட்டுட்டோம். இப்போ நான்வெஜ்ஜும் உண்டு, வெஜ்ஜும் உண்டு. அதனால் வெஜ்ஜில் வந்தாலுமே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ஒரு 5 காய்கறி வரைக்கும் இருக்குது. அதான் நம்ம காலிஃப்ளவர் 65, காளான் கிரேவி, பட்டர் பீன்ஸு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து அவங்க ஒரு காய் ஹோட்டலில் போனால் ஒரு மீல்ஸ் போனால் 2 காய் மட்டும் வச்சுருவாங்க. இதுக்கு வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ, எந்த காய் கேட்குறாங்கனாலும் எக்ஸ்ட்ரா பில். இது மசாலாக்கள் வந்து எப்படி வெளியே வாங்குறீங்களா? இல்லை சார், நம்ம எல்லாமே ஓன். மீன் மசாலா வந்து அரைச்சி தான் வைப்போம், பொடி போட மாட்டோம் சார். மிளகு, சீரகம், சோம்பு, வரமிளகா பொடி, லெமன், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, மல்லி, தக்காளி, சால்ட்டு எல்லாமே போட்டு அரைச்சி தான் சார் பண்ணுவோம். அது ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் கொஞ்சம் பரபரன்னு அரைச்சி மசாலா தடவி ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு தோசைக்கல்ல தான் சார் போடுவோம். இப்போ எண்ணெய் சட்டியில் போட மாட்டோம், தோசைக்கல்ல தான் போட்டுருக்கோம். தோசைக்கல்ல போட்டோம்னா கொஞ்சம் முறுமுறுன்னு வரும். எண்ணெய் சட்டியில் போட்டோம்னா மசாலா ஃபுல்லாக அப்படியே இறங்கிடும், உப்பு உரப்பு சேராது. தோசைக்கல்ல போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது நல்லா இருக்கும். கிச்சனில் வந்து பார்க்கும்போது என்னன்னாக்கா எல்லாமே லேடிஸ் தான் சமைக்கிறாங்க. எல்லாமே லேடிஸு, எல்லாமே சுத்தபத்தமாக நல்லா சமைக்கிறாங்க. காலைல இப்போ எத்தனை மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது? காலையில் 7 o'clock ஆரம்பிச்சிடுவோம் வேலை. சரி, வேலை ஆரம்பிச்சிடுவோம். நம்ம கடை கவுண்டர் சேல்ஸ் வந்து காலைல மதியம் 12 o'clock, 12 மணிக்கு மதியம் 12 மணிக்கு எல்லாமே கிடைக்கும். திரும்ப 4:30 மணி வரைக்கும் 4:30 வரைக்கும் உண்டு. அதேமாதிரி ஈவினிங் டிஃபன் பண்ணுறோம். இரவு டிஃபன் உண்டு. இரவு டிஃபன் வந்து எப்படின்னா நான்வெஜ்ஜும் இருக்குது, வெஜ்ஜு இருக்குது. நான்வெஜ்ஜில் வந்து கறி தோசை, மட்டன் சுக்கா, முட்டைக்கறி, 65, இறால், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பட் வெஜிடேரியன் கேட்குறவங்களுக்கு அடை தோசை, ரவா தோசை, கோதுமை தோசை, குதிரைவாளி அரிசி பொங்கல் ஸ்பெஷல், இந்த மாதிரி ரவா தோசை, அடை தோசை, இந்த மாதிரி எல்லாமே அந்த வெஜிடேரியனில் கேட்குறவங்களுக்கு அது எல்லாமே உண்டு. நம்ம நான்வெஜ்ஜில் கேட்குறவங்களுக்கு கறி தோசை, முட்டை பரோட்டா, சிலோன் கொத்து பரோட்டா, இது ஆனியன் ஊத்தப்பம், ரவா தோசை, இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கும். எவ்ரி சண்டே ஹாலிடே. ஏன்னா அப்போ தான் ஒரு நாள் தான் வீட்டில் குழந்தைங்களோட ஃப்ரீயாக இருக்கும். ரைட், ஓகே சார், ஓகே, தேங்க்யூ, நன்றி. ஹரிஷ் ஹோட்டலில் எல்லாம் சாப்பிட்டாச்சு. இது வந்து சீரக தண்ணி. இந்த சீரக தண்ணி அப்படியே வெதுப்பாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, வித்தியாசமான ஹோட்டலாகவும் இருக்குது. நீங்களும் வந்து சாப்பிட்டு